வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக பாரதிய ஜனதா செயலர் வினோத் செல்வம் நேற்று அளித்த பேட்டியில் கூறியதாவது: திமுகவை பொறுத்தவரை இது மக்களுக்கான தேர்தலோ தமிழகத்திற்கு நன்மை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலான தேர்தலோ கிடையாது. இந்த தேர்தல் முதல்வர் நாற்காலியை எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் உதயநிதிக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலுக்கு 2000 கோடி ரூபாயை திமுக செலவு செய்கிறது. உதயநிதியை முதல்வராக்க வேண்டுமென்ற ஒரே காரணத்திற்காக இத்தனை 1000 கோடி ரூபாயை செலவு செய்கின்றனர். உதயநிதியை இளம் பெரியாராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களா அப்படிங்கிற கேள்விக்கு பெரியாரை சார்ந்தவர்கள் பதில் கூற வேண்டும். இன்னைக்கு ஆர்எஸ் ஓப்பனா சொல்றார், வாங்க முதல்வராக வாங்க அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த முதல்வர் நாற்காலியை தொடச்சு ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக தேர்தல் தான் இது. இந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க திமுக. இன்சூரன்ஸ் பணம், இவர் முதல்வராக கொண்டு வரதுக்கான இன்சூரன்ஸ் பணம், அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு இவரை முதல்வராக்க வேண்டும் என்கின்ற ஒரே திட்டத்தோடு தான் இன்னைக்கு திமுக செயல்படுகிறே தவிர இவர்களுக்கு வேற எந்த விதமான நல்லெண்ணமும் கிடையாது. நடிகர்களை பொறுத்தவரை தொடர்ந்து திரையில் வரவில்லை எனில் மக்கள் மறந்து விடுவர். அப்படிப்பட்ட சூழலில் ஜனநாயகன் படத்தை எதிலாவது போட்டு காட்டினால் மக்கள் மத்தியில் மவுசேற்ற முடியுமா என்பதற்காக தாவேக்கவை சேர்ந்த ஆதவர்ஜுனாவே படத்தை கசிய விட்டிருப்பாரோ என்ற சந்தேகம் வருகிறது. வேறு நபர்கள் ஜனநாயகன் படத்தை வெளியே கசிய விட வாய்ப்பில்லை. திமுகவை விட பயங்கரமாக திரைக்கதை எழுதி மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். திமுகவுக்கு சற்றும் இளைத்தவர்கள் அல்ல தாவேக்கவினர் என்று கூறினார்.